வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை இரவு கரையை கடக்கிறது. இலங்கை ஹம்பாந்தோட்டை அருகே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவாரூர், நாகையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை, தஞ்சை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூரில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை ஆலந்தூரில் தொடங்கி வைத்தார். 2,22,00,000 அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். திருமிகு அன்னபூர்ணா எஸ்டர், அவரின் மருமகள் கீர்த்தனா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கன்களை காட்டி பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கப் பணத்தையும் பெற்றுச் செல்கின்றனர். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கு நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்காததற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அரசியல்வாதி விஜயுடன் மோதுங்கள், நடிகர் விஜயுடன் மோதாதீர்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் கிரீஷ் சோடங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் கிடைக்காததற்கு மத்திய அரசையும் பிரதமரையும் காங்கிரஸ் குறை சொல்லி மக்களை திசை திருப்புவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு என்று விமர்சித்த அவர் சென்சார் போர்டு சட்ட ரீதியாக செயல்படுவதாக விளக்கம் அளித்துள்ளார். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, அமீர், அஜய் ஞானமுத்து, கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதேபோல் நடிகர்கள் செம்பு, ரவி மோகன், சாந்தனு உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். ஜனநாயகன் போன்று சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கும் இன்னும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை. திட்டமிட்டபடி நாளை மறுநாள் படம் வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். கொல்கத்தாவில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக பணிகளை மேற்கொள்ளும் ஐபேக் நிறுவன இயக்குனர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. ரெய்டு நடக்கும் இடத்திற்கு நேரடியாக சென்ற அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கோப்புகளை எடுத்துச் சென்றார். பாஜக அடியாள் பலத்தை வைத்து அரசியல் செய்வதாகவும் ரெய்டு தொடர்ந்தால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்களால் பாஜக அலுவலகங்களில் நுழைந்து சோதனை நடத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மம்தா பானர்ஜியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மேற்கு வங்க பாஜக நிர்வாகி ராகுல் சின்ஹா வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் போதே உள்ளே புகுந்து முக்கிய கோப்புகளை எடுத்துச் சென்றதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோத நிலக்கரி கடத்தல் விவகாரத்தில் ஹவாலா பண பரிமாற்றம் தொடர்பாகவே ரெய்டு நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் குறிவைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,750 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தை போலவே தாறுமாறாக ஏற்றம் கண்ட வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 272 ரூபாயாகவும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,72,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதை தடுப்பது அரசியலமைப்பை சீர்குலைப்பதற்கான திட்டமிட்ட முயற்சி என்று ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். திருப்பதி நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்த சம்பவம் 75 ஆண்டு கால வரலாற்றில் ஒருபோதும் நடந்ததில்லை என்றும் சாடியுள்ளார். சென்னையில் 49வது புத்தக கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1000 விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள புத்தக கண்காட்சி ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சியில் நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதை பாராட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டும்தான் புத்தக கண்காட்சிக்கு நிரந்தர இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவுக்கான தீ பரவட்டும் என்றும் கூறினார். பாமகவை போலவே மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சசிகலா, OPS உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் இணைக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். தொகுதி உடன்பாடு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் மோடி 23ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் சந்திப்பு நடைபெற உள்ளது. திமுக தவேகாவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்துவிட்டு கூட்டணி குறித்து 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இளையராஜா பாடல் காப்புரிமை தொடர்பான வழக்கில் இயக்குனர் RK செல்வமணி நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் காப்புரிமை தொடர்பாக இசை நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். சென்னை மெரினாவில் உள்ள 1417 கடைகளை அகற்றிவிட்டு 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடைகள் குலுக்கல் முறையில் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊராட்சி செயலாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ய முயன்ற போது ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் மேம்பாலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானல் வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பு வகை மரங்களை அகற்றும் அரசாணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு வகை மரத்தை அடையாளம் காண என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அறிக்கை அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சோனியா காந்தி தற்போது நலமுடன் உள்ளார். அவர் குணமடைந்து வருவதாக டெல்லி கங்காராம் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. வெனிசுலாவுடன் தொடர்புடைய 2 எண்ணெய் டேங்கர் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கப்பல்களை கைப்பற்றும் அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறும் செயல் என விமர்சித்துள்ளது. யுக்ரைனில் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது ரஷ்யா தாக்குதல். கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவிப்பதாக யுக்ரைன் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலிய அணி 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியுள்ளது. சிட்னியில் நடைபெற்ற கடைசி டெஸ்டிலும் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. மலேசியா ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஒற்றையர் பிரிவில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார் PV சிந்து. இரட்டையர் பிரிவில் மலேசிய வீரர்களை வீழ்த்தி சாத்விக் சிராக் ஜோடி காலிறுதிக்கு முன்னேறினர். KGF திரைப்படத்தை தொடர்ந்து யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரம் குறித்த வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. நயன்தாரா,
ருக்மிணி வசந்த் உள்ளிட்டோர் நடித்துள்ள டாக்ஸிக் திரைப்படம் உலகம் முழுவதும் வரும் மார்ச் 19ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.